Hi hello guys, welcome back to Kavin Perfect Tech channel. இந்த ஒரு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா அதாவது VIDIQ ஆப் பத்தி தான் பாத்தீனா பார்க்க போறோம். சோ அதிக லெவல்ல grow ஆயிருக்கக்கூடிய சேனல்ஸ் எல்லாமே பாத்தீனா இந்த VIDIQ டூல் பாத்தீனா யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அந்த VIDIQ டூல் பத்தி தான் பாத்தீனா இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். VIDIQ டூல் அப்படினா என்ன? அது எதுக்காகலாம் பாத்தீனா யூஸ் ஆகுது? சோ அதை யூஸ் பண்ணோம் அப்படினு சொன்னா நம்ம வீடியோஸ்ல பாத்தீனா எந்த அளவுக்கு அதிகப்படியான ரீச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பாத்தீனா இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த VIDIQ ஆப் யூஸ் பண்ணோம் அப்படினு சொன்னால் நம்மளோட வீடியோஸ் பாத்தீனா அதிகமா ரேங்கிங்ல வரும். SEO ஸ்கோர் பாத்தீனா அதிகமா இருக்கும். And checklist இதெல்லாம் பாத்தீனா நம்ம அந்த ஆப்ல பாத்தீனா வாட்ச் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் பாத்தீனா இருக்குது. சோ வீடியோக்குள்ள பாத்தீனா டீடைலா அத பத்தி பாத்தீனா சொல்றேன். சோ அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட் பாத்தீனா நம்ம சேனலுக்கு கொடுங்க गाइस. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். அத பத்தி ஃபுல் டீடைலா பார்க்கலாம். गाइस VIDIQ ஆப் யூஸ் பண்றது மூலமா பாத்தீனா உங்களுடைய வீடியோஸ்ல பாத்தீனா ரேங்கிங்ல கொண்டு வர முடியும். சோ அதுல பாத்தீனா நிறைய கீவேர்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்திருப்பாங்க. சோ அதை யூஸ் பண்ணும்போது பாத்தீனா நம்மளுடைய வீடியோஸ் பாத்தீனா ரேங்கிங்ல வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ நாம கொடுக்கக்கூடிய அதாவது ஒரு வீடியோல பாத்தீனா டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டாக்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கும் பாத்தீங்களா? அதுல கீவேர்ட்ஸ் நிறைய ஆட் பண்ணுவோம். சோ அப்படி ஆட் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸ் பாத்தீனா SEO ஸ்கோர் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அனலிட்டிக்ஸ் பாத்தீனா அந்த ஒரு VIDIQ ஆப்ல காமிப்பாங்க. நெக்ஸ்டா பாத்தீனா செக்லிஸ்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். சோ டிஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் பாத்தீனா எவ்வளவு அளவுக்கு யூஸ் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு லிமிட் பாத்தீனா யூஸ் பண்ணா அப்படின்னு சொன்னால் நம்மளோட வீடியோ அதிகப்படியான ரேங்கிங்ல வரும் அப்படிங்கிற மாதிரி பாத்தீனா அதுல கொடுத்திருப்பாங்க. எக்ஸ்ட்ரா பாத்தீனா நிறைய விஷயங்கள் கொடுத்திருப்பாங்க. இந்த ஒரு VIDIQ ஆப்ல பாத்தீனா ஃப்ரீ வெர்ஷன் இருக்கு, ப்ரோ வெர்ஷன் இருக்கு, அண்ட் பூஸ்ட் 3 வெர்ஷன்ல பாத்தீனா இருக்குது. சோ இதல பாத்தீனா நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரீ வெர்ஷன் பாத்தீனா யூஸ் பண்ணி பாத்துக்கலாம். சோ ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணிட்டு அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிற பட்சத்துல நீங்க ப்ரோ வெர்ஷன், பூஸ்ட் வெர்ஷன் இந்த மாதிரிலாம் பாத்தீனா இருக்குது. ப்ரோ வெர்ஷன் பாத்தீனா 1 மந்த்துக்கு இந்த மாதிரி வரும். பூஸ்ட் வெர்ஷன் பாத்தீனா 3 அதாவது 1 இயருக்கு பாத்தீனா வரும். எக்ஸ்ட்ரா பாத்தீனா கண்டென்ட் ஐடியாஸ்ல பாத்தீனா நிறைய அதுல கொடுப்பாங்க. சோ உங்களுக்கு நீங்க ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பாத்தீனா டெய்லி 3 கண்டென்ட் பாத்தீனா உங்களுக்கு அதுல இருந்து ஐடியாஸ் பாத்தீனா கொடுப்பாங்க. அந்த 3 கண்டென்ட்ல உங்க சேனல் ரிலேட்டடான கண்டென்ட் ஏதாவது இருக்கு அப்படின்னு சொன்னா அதை எடுத்து பாத்தீனா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ட்ரெண்டிங்கா எந்தெந்த டாபிக்ஸ்ல பாத்தீனா போயிட்டு இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. அண்ட் எக்ஸ்ட்ரா உங்க சேனல் கேட்டகரி மாதிரியே அனதர் நிறைய சேனல் இருக்கு பாத்தீங்களா? சோ அந்த சேனல்ல பாத்தீனா நீங்க காம்படிட்டர் பாத்தீனா நீங்க அந்த ஒரு ஆப்ல ஆட் பண்ணிக்கலாம். சோ அப்படி ஆட் பண்றது மூலமா பாத்தீங்கன்னா அந்த நீங்க காம்படிட்டர் ஆட் பண்ணிருப்பீங்க பாத்தீங்களா? சோ அந்த கிரியேட்டர்ஸ்ல பாத்தீனா எவ்வளவு அளவுக்கு வியூஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. சோ அந்த வீடியோஸ்ல பாத்தீனா நம்மளுடைய வீடியோஸ் இது ரெண்டு பாத்தீனா ஒப்பிட்டு நமக்கு காமிக்கும். சோ அவங்களுடைய வீடியோஸ்ல எவ்வளவு வியூஸ் பாத்தீங்கன்னா போயிருக்குது, நம்மளுடைய வீடியோஸ்ல எவ்வளவு வியூஸ் வந்திருக்குது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா பொருத்தி பார்க்கக்கூடிய விதமாக பாத்தீங்கன்னா அந்த காம்படிட்டர் அப்படிங்கிற விஷயங்கள் கொடுத்திருப்பாங்க. அதுல நம்ம காம்படிட்டர் ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த சேனல் காம்படிட்டர் ஆட் பண்ணிருக்கக்கூடிய சேனல் அண்ட் நம்ம சேனல் இது ரெண்டுக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா வியூஸ் ரேஞ்ச், சப்ஸ்கிரைபர் ரேஞ்ச் இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு அனலிட்டிக்ஸ் பாத்தீங்கன்னா நாம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா அந்த ஒரு VIDIQ ஆப் பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன் வீடியோ பாத்தீங்கன்னா கிடையாது. ஸோ எல்லா யூடியூபர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ஒரு VIDIQ ஆப் அது VIDIQ டூல் பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி பாத்தீங்கன்னா அதிக கிரியேட்டர்ஸ் பாத்தீங்கன்னா யாரும் வெளியில பாத்தீங்கன்னா இந்த இது மெத்தட் பாத்தீங்கன்னா சொல்ல மாட்டாங்க. ஸோ நான் பாத்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ஒரு மெத்தட் சொல்ல அப்படிங்கிறதுக்காக பாத்தீங்கன்னா இந்த வீடியோ எடுத்திருக்கேன். அண்ட் இந்த ஒரு ஆப்ல பாத்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா இருக்குது. பாப்புலரான வீடியோஸ்லாம் பாத்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு இருக்குது, நம்ம காம்படிட்டர் ஆட் பண்ணிருப்போம் பாத்தீங்களா? அதுல பாப்புலரான வீடியோஸ்ல எது அப்படிங்கறத காமிப்பாங்க. அண்ட் கீவேர்டு பாத்தீங்கன்னா நிறைய அந்த ஒரு ஆப்ல கீவேர்ட் ரிசர்ச் பாத்தீங்கன்னா பண்ணிக்கலாம். ஸோ அப்படி ரிசர்ச் பண்றது மூலமா பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் நம்ம பாத்தீங்கன்னா தாராளமா ஆட் பண்ணிக்கலாம். நீங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஆப்ல பாத்தீங்கன்னா கீவேர்ட் வரும் பாத்தீங்களா? ஸோ அந்த ஒரு கீவேர்ட்ஸ் பாத்தீங்கன்னா எவ்வளவு SEO ஸ்கோர் வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருப்பாங்க. ஸோ அந்த ஆப் நீங்க இன்ஸ்டால் பண்ணி நீங்க யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னாவே நீங்களே பாத்தீங்கன்னா ஃபைன் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஆப் பாத்தீங்கன்னா பிளே ஸ்டோர்ல போயிட்டு நீங்க VIDIQ அப்படின்ட்டு போட்டீங்கன்னாவே பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஆப் வரும். ஸோ அந்த ஆப் நீங்க இன்ஸ்டால் பண்ணி நீங்க பாத்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சேனலுடைய ஐடி, மெயில் ஐடி பாத்தீங்கன்னா கேட்கும் அண்ட் பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க டம்மி மெயில் ஐடி பாத்தீங்கன்னா வச்சிருப்பீங்க பாத்தீங்களா? ஸோ அந்த டம்மி மெயில் ஐடி பாத்தீங்கன்னா நீங்க இதெல்லாம் கொடுக்க கூடாது. நீங்க உங்களுடைய சேனலுடைய மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு இதுதான் பாத்தீங்கன்னா கொடுக்கணும். உங்க சேனலுடைய மெயில் ஐடி, பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா மட்டும் தான் பாத்தீங்கன்னா உங்க சேனல்ல நீங்க போட்டிருக்கக்கூடிய வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஆப்ல பாத்தீங்கன்னா நமக்கு காமிக்கும். அண்ட் எக்ஸ்ட்ரா பாத்தீங்கன்னா எவ்வளவு அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது இந்த மாதிரி விஷயங்கள் பாத்தீங்கன்னா அதுல காமிக்கும். நீங்க டம்மி மெயில் ஐடி கொடுத்தீங்க அப்படின்னா அதுல எந்த விதமான ஒரு வீடியோஸும் பாத்தீங்கன்னா நமக்கு காமிக்காது. ஸோ இதான் பாத்தீங்கன்னா விஷயங்கள் இருக்கு. பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டவுட் கிரியேட் ஆகிக்கலாம். ஸோ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சேனலுடைய மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு இது ரெண்டும் கேட்குது இல்லை ப்ரோ? ஸோ அப்படி கொடுத்து நம்ம அந்த ஒரு ஆப் பாத்தீங்கன்னா ஃபுல்லா இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது நமக்கு அந்த ஆப் ப்ரொடெக்ட் ஆனதா அப்படின்ட்டு உங்களுக்கு டவுட் இருக்கலாம். அதாவது அந்த ஆப் பாத்தீங்கன்னா சேஃபா இருக்குமா, நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா எதுவும் ஹேக் ஆகாது இல்ல? ஸோ அந்த மாதிரி டவுட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கலாம். ஸோ இந்த ஒரு ஆப் பாத்தீங்கன்னா யூடியூப் கிட்ட சர்டிஃபை ஆயிருக்குது. ஸோ யூடியூப் கிட்ட பாத்தீங்கன்னா இந்த VIDIQ ஆப் சர்டிஃபிகேட் பாத்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. ஸோ யூடியூபே
பார்த்தீங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம். எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு பிரச்சனைகளுமே வராது. இந்த மாதிரி வேற ஏதாவது ஆப் இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னொரு ஆப் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா டியூபடி. ஸோ இந்த VIDIQ, டியூபடி இந்த 2 ஆப் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த 2 ஆப்புமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அட்டன் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சேனல் மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டில் 2 VIDIQ, டியூபடி ஸோ இந்த 2 ஆப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் நோ ப்ராப்ளம், இது ஒரு சேஃபான ஆப் தான். யூடியூப் கிட்ட சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப் வந்து வாங்கியிருக்காங்க. இந்த 2 ஆப்பும் சர்டிஃபிகேட் வந்து வாங்கியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கலாங்க. இந்த ஒரு ஆப் யூஸ் பண்ணுறது மூலியமா ஒரு முக்கியமான பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ எந்த மாதிரி கிரியேட்டர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு வந்து கீவேர்ட்ஸ் வந்து கொடுக்க முடியல ப்ரோ, நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டேன், கீவேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் நீங்கள் சொல்கிற மாதிரி கொடுக்க முடியல. நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் வீடியோஸ் ஆகட்டும், லைவ் வீடியோஸ் ஆகட்டும், இந்த ரெண்டுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல நீங்கள் ஒரு கண்டென்ட் போட்டு அதில் சஜஸ்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி கீவேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் அந்த மாதிரி என்னால் வந்து பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு டைம் எடுத்து யூஸ் பண்ண முடியல ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதிலே வந்து பார்த்தீங்கன்னா கீழே டேக்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கீழே டைப் பண்ணிங்கனாவே உங்களுக்கு நிறைய கீவேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சஜஸ்ட் ஆகும். 4 கீவேர்டு வந்து பார்த்தீங்கன்னா சஜஸ்ட் ஆகும். அதுக்கு மேலே ஆகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ப்ரோ வெர்ஷன் அல்லது பூஸ்ட் வெர்ஷன் இந்த ரெண்டுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வரும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் மாற்றி போட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 4 கீவேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக கிளிக் பண்ணி SEO ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஒரு டேக் வந்து அதாவது அந்த ஒரு கீவேர்டு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அளவுக்கு ரேங்கிங் ஆகும் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. அதே செக் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் கீவேர்ட்ஸ் ஆட் பண்ணுறதுல ப்ராப்ளம் இருந்தால் நீங்கள் இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்கிட்ட மொபைல் இல்லை ப்ரோ, நான் மொபைல் இருக்குது ஆனால் வீடியோஸ் எடுக்கிறதோட சரி, வீடியோஸ் எடுத்து நான் வந்து எடிட்டிங் பண்ணுறது அண்ட் அப்லோட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லேப்டாப்பில் தான் பண்ணுறேன், லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டர் இது ரெண்டில் ஏதோ ஒன்று பண்ணுறேன், எனக்கு எதுவும் ஆப்ஷன் இல்லையா அப்படிங்கிறத கேட்கலாம். ஸோ கம்ப்யூட்டரில் வந்து இந்த மாதிரி அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத டவுட் இருக்கலாம். ஸோ கம்ப்யூட்டராக இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் குரோம் ப்ரௌசரில் போனீங்கன்னா அதில் செட்டிங்ஸுக்கு போயிட்டு எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அதில் VIDIQ அப்படிங்கிற ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்டென்ஷன் உங்களுடைய லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிரும். அதில் உங்கள் சேனலுடைய மெயில் ஐடி, பாஸ்வேர்டு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா விதமான ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். மொபைல் யூஸ் பண்ணுறத விட லேப்டாப்பில் அண்ட் கம்ப்யூட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூடுதலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ கைஸ் இந்த ஒரு VIDIQ ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்கிங்கில் கொண்டு போகும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணி போடுறேன். VIDIQ ஆப் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் மெயில் ஐடி, பாஸ்வேர்டில் போட்டு எப்படி ஓப்பன் பண்ணுறது, ஸோ அந்த ஒரு ஆப் டுட்டோரியல் வேணும் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ் மேக் பண்ணி போட முடியும். ஸோ ஓவராலான இன்ஃபர்மேஷன்ஸ் அந்த VIDIQ ஆப்னா என்ன, அதை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ், இந்த ஒரு ஆப் வந்து சேஃபாக இருக்கா இல்லையா, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். உங்களுக்கு இப்போ கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி செட் பண்ணிட்டீங்கன்னா நான் வீடியோஸ் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துருங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம லாகின் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ கைஸ் நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.